ஸ்ரீலங்காவை சேர்ந்த மதி, ஜமுனா இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க 2 பேருமே ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜமுனா அவங்க அப்பா அம்மா கூட இல்லை, அவங்க தனியாக ஒரு வீடு மாதிரி, அதாவது ஒரு சின்ன ஒரு வீடு எடுத்து அங்கே தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அங்கேருந்து தான் இவங்களோட ஐடி கம்பெனிக்கு வராங்க. ஸோ அவங்க மோஸ்ட்லி வெளியே தான் சாப்பாடு சாப்பிடுவாங்கங்கிற பட்சத்தில் மதி, ஜமுனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மதி, அவங்க வீட்டில் அவங்க அம்மா நல்லா சமைப்பாங்களாங்க. எந்த அளவுக்கு நல்லா சமைப்பாங்கன்னா, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் எதுனா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், இவங்க அம்மாவை தான் கூப்பிட்டு போய் சமைக்க வைப்பாங்களாம். அதுக்கு அமௌண்ட்டும் கொடுப்பாங்களாம். ஆனால் இவங்க அம்மா வேணான்னு சொல்லிடுவாங்களாம். அந்த அளவுக்கு நல்லா சமைக்கக்கூடிய ஒரு மதர். ஸோ மதி என்ன பண்ணுவாங்கன்னா, ஜமுனாக்கும் சேர்த்தே அவங்க அம்மாவை சமைக்க சொல்லி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். ஜமுனாக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்கா. இந்த 2 அக்காவுமே வெளியே தான் வேற வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவங்க எப்படி ஒரு வீடு தனியாக வாடகைக்கு எடுத்து இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களோட அக்காக்கள் 2 பேருமே வேற ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். அவங்க இவங்களுக்கு அடுத்த ஒரு 2-3 தெரு தள்ளி தான் தங்கியிருக்கிறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை கிடையாதாங்க. அதுக்கு காரணம் ஜமுனாவும் மதியும் ஒன்றா இருக்குது. மதியை எதனால் அவங்க அக்காக்கள் 2 பேருக்கும் பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அதுதான் ரீசனாக வச்சுட்டு இருக்கிறாங்க. தன்னோட தங்கச்சிக்கு எதனா ஒரு ஹெல்ப் வேணும்னாலோ இல்லை எதனா எமர்ஜென்சினா கூட போய் பார்க்க மாட்டாங்களாங்க. நீ என்னைக்கு அவளோட சவகாசத்தை விடுறியோ அன்னைக்கு தான் நீ உருப்பிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செப்பரேட்டராக தான் இருக்கிறாங்க. இவங்களோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, ஜமுனாவோட அப்பா அம்மா, அவங்க அப்பா மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை இவங்களோட வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்களாம். இவங்க வீட்டுக்கு அவங்க அக்கா வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போவாராம். இப்படி தான் இவங்களோட வாழ்க்கை ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. எஸ், இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு கதை தான். அதோட பார்ட் 2 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த பஸ்ஸில் நான் ஏறி இருக்கக்கூடாது, இலங்கையில் நடந்த உண்மை சம்பவம் திக் திக் நொடிகள்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனலில், டெவில்ஸ் கிச்சனில். அதில் 2வது ஸ்டோரியாக தான் இந்த மதி ஜமுனாவோட ஸ்டோரியை நான் சொல்லியிருப்பேன். மதி ஜமுனாவோட ஸ்டோரியை பார்க்காதவங்களுக்கு ஒரு ரீகால் நான் பண்ணுறேன். ஃபுல்லாக பார்க்கணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த பார்ட் 1ஓட லிங்க்கும் கொடுக்குறேன். கீழே போய் நீங்கள் அந்த பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிடுறேன். மதி, ஜமுனா 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க 2 பேரும் ஒரே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து செப்பரேட்டடாக தான் இருக்கிறாங்க ஜமுனா. ஸோ ஜமுனாவை மதி நல்லாவே கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அடிக்கடி அவங்க வீட்டுக்கு இவங்க போகிறதும் இவங்க வீட்டுக்கு அவங்க போகிறதும் மாற்றி மாற்றி போயிட்டு வந்துருக்குறாங்க. ஒரு நாள் மதியோட அம்மா சாப்பாடு கொடுத்து விடுறதுக்கு மறந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே சாப்பாடு இல்லாமல் மதியம் அன்னைக்கு ஒரு நாள் 12:30 மணி இருக்கும். மதியம் ஒரு 12:30லேருந்து 1 மணி இருக்கும். அந்த டைமில் அவங்க ஐடி கம்பெனிலேருந்து மெயின் ரோட்டுக்கு போய் சாப்பாடு வாங்க போகிறாங்க. எப்பவுமே அவங்க வாங்குற அந்த கடையில் அன்னைக்குன்னு பார்த்து சாப்பாடு காலி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போய் வெளியே மெயின் ரோட்டில் போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே அவங்க ஒரு கிரேவியார்டை தாண்டி தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த இறந்தவங்களாம் புதைப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கிரேவியார்டு ரோட்டுக்கு மேலேயே இருக்குமா. அந்த ரோட்டில் இருக்கிற கிரேவியார்டை யாருமே அந்த அளவுக்கு பயப்பட மாட்டாங்க பார்த்து. அந்த மாதிரி தான் மதியும் ஜமுனாவும் அதை கிராஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. மதிக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இந்த மாதிரி நெகட்டிவிட்டி, இந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். அவங்கள சுற்றி எதனா ஒரு பேய் இருந்துச்சுன்னா அவங்களால உணர முடியும். அது ஏன் எதனாலங்கிறது பார்ட் 1ல் இருக்குது. நீங்கள் அதை டீட்டெயிலாக அதில் போய் பார்த்துக்கோங்க. அப்படி அவங்க சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த கிரேவியார்டுக்கு வெளியே இருந்த ஒரு பையனோட ஆத்மா இவங்களை பின்தொடர்ந்துருக்குது. அதனால் அவங்க அவதிப்பட்டிருக்கிறாங்க. அது மூலமா அவங்களோட ஃப்ரெண்டை இழந்திருக்கிறாங்க, ஃபேமிலியை இழந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். கடைசியாக இவங்க குடும்ப வழக்கப்படி ஒரு பத்ரகாளியம்மன் கோவில், இலங்கையில் ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவிலில் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் 21 நாள் விரதம் இருந்து ஒரு கௌரி காப்புன்னு சொல்லிட்டு ஒரு காப்பு கட்டுவாங்க. இந்த கௌரி காப்பு கட்டினா அவங்கள எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது. ஒருவேளை ஒரு தீய சக்தி அவங்க கூடயே இருக்குனாலும் அது அவங்கள விட்டு ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்குதுங்க அவங்க கிட்ட. அந்த கௌரி காப்பை மதியோட அம்மா மதிக்கு மாட்டி விட்டு அந்த பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு அவங்கள கூட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க அந்த அமானுஷ்யத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் மதியை விட்டு போன அந்த அமானுஷ்யம் ஜமுனாவை தொடர்ந்து இருக்குதுங்க. அதை பற்றின ஒரு தகவலை நான் ஜமுனா கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்ட் 1ல் அதை சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஆல்ரெடி 2 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட அந்த ஸ்டோரியை சொல்லியிருக்கிறாங்க. நான் கவனிக்கலை. நிறைய ஸ்டோரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இப்போ அந்த பார்ட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே மிஸ்டீரியஸாகவும் பயங்கரமாகவும் இருந்துச்சு. கண்டிப்பா அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன்.
ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இலங்கையை சேர்ந்த மதி, ஜமுனா இவங்களோட வாழ்க்கையில் நடந்த 2ஆம் பாகத்தை தான் பார்க்க போகிறோம். மதிக்கு அவங்களுக்கு பிடிச்ச அந்த அமானுஷம் போனதுக்கு அப்புறமா அதிலிருந்து அவங்க வெளியே வர்றதுக்கே 1 வருஷம் ஆச்சாங்க. இந்த 1 வருஷ கேப்பில் அவங்களோட ஃப்ரெண்டான ஜமுனா அவங்க கிட்ட கான்டாக்டே கிடையாது. அவங்க வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. மதியோட முகத்தை பார்க்க பிடிக்காம போயிடுறாங்க. இந்த மாதிரி ஜமுனா பிஹேவ் பண்ணதே கிடையாது. இவங்களுக்குள்ள என்னதான் சண்டை வந்தாலும் சச்சரவு இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால அடுத்த நாள் காலையிலேயே இந்த பூஜை படத்தில் வர சூரி மாதிரி என்னப்பா நம்மளா சண்டை போட்டோமா எப்போ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இருந்தாலும் இந்த அமானுஷத்துலேருந்து அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா மதிய அவங்க ஃப்ரெண்ட் ஜமுனா கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க, நம்பரையும் மாற்றிருக்கிறாங்க. இப்போது மதியோட வாழ்க்கையில் அடுத்து ஏகப்பட்ட அமானுஷங்கள் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. லைக் அவங்க வீட்டுக்கு வெளியே யாராச்சும் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பேய் பிடிக்கிறதே காலையிலேயே இருக்கும். ஆனால் நைட்டு 12 மணிக்கே மதியால் உணர முடியுமாங்க, இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது, இங்கே ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதாவது யார் அந்த பேய் பிடிக்க போகுதுங்கிற முதற்கொண்டு இந்த பொண்ணால் சென்ஸ் பண்ண முடியும்னா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்டீரியஸான கேர்ளாக தாங்க இருக்கிறாங்க மதி. இப்போது எதர்ச்சியா ஒரு நாள் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அதே நம்பர்ல இருந்து இந்த நம்பரை மாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம், என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்ட் வந்து தன்னை தேடி வருவாங்கிற நம்பிக்கை மதிக்கு இருந்திருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே ஜமுனாவும் கால் பண்றாங்க. மதிக்கு கால் பண்ணி நல்லா பேசுறாங்க. என்னைய மன்னிச்சிருடி, நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், இந்த 1 வருஷம் உங்க கூட எப்படி பேசாம இருந்தேங்கிறத எனக்கு தெரியல, நீ எங்க இருக்கிற, நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராங்க. 1 வருஷத்துக்கு அப்புறமா ஜமுனா மதி வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்கள எப்படி கவனிப்பாங்க? அது ஒரு மாதிரி தடல் புடலாக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி மதியோட அம்மா கவனிக்கிறாங்க. மதியோட அம்மா அவங்க வேலைக்கு வெளியே போயிடுறாங்க, ஒரு வேலை விஷயமா வெளியே போயிடுறாங்க வீட்டை விட்டு. மதியும் ஜமுனாவும் மட்டும்தான் அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க, மதியோட வீட்டில் இருக்கிறாங்க. 2 பேரும் சரியான அரட்டையாங்க. இந்த 1 வருஷம் எவ்வளோக்கு எவ்வளோ மிஸ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இவங்க சிட்சேட் பண்ணுறதா இருக்கட்டும், பக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் இவங்க வீட்டுக்கு வருவாங்களாம், அவங்களோட விளாட்றதா இருக்கட்டும். இவங்க 2 பேர் சேர்ந்ததுக்கு ஒரு கேக் வாங்கிலாம் கட் பண்ணியிருக்கிறாங்க, அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக. நைட்டு 8 மணி வரைக்குமே ஜமுனா மதி வீட்டில் தாங்க இருந்திருக்கிறாங்க. லாஸ்ட்டாக கிளம்பும்போது, மதியோட வீட்டிலேருந்து ஜமுனா கிளம்பும்போது மதிக்கு ஒரு பேட் வைப்ரேஷன் வந்துருக்குதுங்க, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை உணர முடியுது. இது எந்த மாதிரியான வைப்ரேஷன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி மதி ஒரு அமானுஷத்தில் மாட்டியிருந்தாங்க இல்லையா, ஒரு பையனோட ஆத்மா கிட்ட. அந்த பையனோட ஆத்மா அவங்க கூடயே இருக்கும்போது இந்த பொண்ணால் உணர முடிஞ்சிச்சு. அந்த பார்ட் 1ல் பார்த்துருப்பீங்க. அதே உணர்வு இப்போ மறுபடியும் வருது. இப்போன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கிட்ட அந்த கௌரி காப்பும் கிடையாது. யாரு? மதி கிட்ட கௌரி காப்பு கிடையாது. ஆனால் அந்த பத்திரகாளி அம்மன் கோவிலில் கட்டுன ஒரு மஞ்சள் கயிறு இருக்கு. இந்த மஞ்சள் கயிறை கட்டும் போதே அந்த பத்திரகாளி அம்மன் கோயிலில் இருக்கிற பூசாரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதை நீ வந்து சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் போட்டுக்கணும், நீ சுத்தபத்தமாக இல்லை, நான்வெஜ் கவுச்சிலாம் சாப்பிட்ற அப்படின்னா நீ வந்து இதை கலட்டி வச்சிடணும், ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், நீ இருக்கிற இடத்தையும் சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் விட்டுருக்கிறாரு. இவங்களுக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோமே, அதாவது இந்த ஜமுனா வீட்டுக்கு வந்திருக்க காரணத்தினால நான்வெஜ்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவங்க அம்மாவுமே கண்டுக்கலை. மதி கையில் இருக்கிற அந்த கயிறை கழட்டி வச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத அவங்க அம்மாவும் கண்டுக்கல, மதியும் கண்டுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் அவங்க ஃப்ரெண்டு மேலே தான், ஜமுனா மேலே தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வேளை தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தோணுது. முகமே சேஞ்ச் ஆகுது. ஜமுனா கேட்குறாங்க, என்னாச்சடி, ஏன் நான் கிளம்பும்போது ஒரு மாதிரி முகத்தை மாத்துற அப்படிங்கும்போது, இல்லை நீ என்னை விட்டுட்டு போகிறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இப்போது ஜமுனா அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. லைக் அவங்க தங்கி இருக்கிற அந்த ஹாஸ்டல், அதாவது தனி வீடு மாதிரியான அமைப்பு, அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. மதி அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. மதிக்கு ஜமுனா கிட்ட இருந்து கால் வருது. ஒரு மாதிரி படபடன்னு வருதுங்க. டைம் பார்க்குறாங்க, 12:01. 12:01க்கு ஜமுனா எதனால் கால் பண்ணணும்? ஜமுனா பொதுவாகவே ஒரு 11 மணிக்குள்ளே தூங்குற ஒரு பொண்ணு தான். இப்போ 12 மணிக்கு எதுக்கு மதிக்கு கால் பண்ணணும்? மதிக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்கம் கொடுக்குது, எடுக்கலாமா வேணாமாங்கிற அளவுக்குலாம் தோணுது. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு போகும்போது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே வைப்ரேஷன் இப்போவும் இவங்க மனசுக்குள்ளே வருது. ஒருவேளை ஜமுனாக்கு எத்தனா ஒன்று ஆயிருக்குமா, அந்த பயமே இவங்களுக்கு ஃபோன் எடுத்து பேசணும்னு தோணுது. அதே நேரத்தில் எதனா கெட்ட செய்தி இவங்க காதில் கேட்டுருமோங்கிற பயம். ஒரு வழியாக மனசை தேத்திக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணால் ஹாப்பி பர்த்டே மச்சான் அப்படிங்கிறாங்க ஜமுனா. எஸ், மதிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதாவது அன்னைக்கு பிறந்த நாள். அதையே மறந்துருக்கிறாங்கன்னா
அப்போ எந்த அளவுக்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்க மனசை பாதிச்சிருக்கும், அவங்க ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாதுங்கிற அந்த பயம் எந்த அளவுக்கு அவங்க மனசில் இருந்திருக்கும். இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் காம் டவுனே ஆகுதுங்க மனசு. ஏய் தேங்க்ஸ் ரீ, நானே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மதியோட பர்த்டே அன்னைக்கு தான் ஜமுனாவோட அவங்க பாட்டியோட இறந்த நாள். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கேக்லாம் வெட்டலான்ட்டு இருந்தேன், இந்நேரத்தில் அங்கே வரதுக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லும்போது, இந்நேரத்தில் நீ வராத, நாளைக்கு நானே உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க மதி. நைட்டு ஒரு 2லேருந்து 2:30 மணி இருக்குமாங்க. ஃபோன் அடிக்குது, மதியோட ஃபோன் அடிக்குது. டப்புன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஜமுனா கிட்ட இருந்து 21 மிஸ்டு கால் வந்திருக்குது. 2 மணிக்கு, 2லேருந்து 2:30 மணிக்குள்ள 21 மிஸ்டு கால் வந்திருக்குது. என்னடா அது, இப்பதான் பேசிட்டு படுத்தோம், படுத்தே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஆகுது, 1 மணி வரைக்கும் பேசிட்டு தான் வச்சிருக்காங்க, எதுக்கு 21 மிஸ்டு கால் கொடுக்கணும், என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க எடுக்கவே இல்லை. 2 தடவை ஃபோன் பண்றாங்க, ஜமுனா எடுக்கவே இல்லை. 3வது காலில் எடுத்து அழுகுறாங்க, பயங்கரமா அழுகுறாங்க. மதி வேமா கிளம்பி, நான் வரேன், உன்னோட வீட்டுக்கு நான் வரேன், எதனாலும் பேசிக்கலாம். ரொம்ப தூரமா, மதியோட வீட்டுல இருந்து ஜமுனாவோட வீடு ரொம்ப தூரம் போகணும். அதுவும் காட்டு வழி பாதை மாதிரி இருக்குமா அவங்க வீட்டுக்கு போறதில்ல, ஒரு 2 கிலோமீட்டருக்கு மட்டும். ஸோ மதியோட அம்மா விடமாட்டாங்கிறது மதிக்கும் தெரியும், ஜமுனாக்கும் தெரியும். இருந்தாலும் பதட்டத்தில் எந்திரிக்கும் போது ஜமுனாவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இருடி ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோ, ஒருவேளை நாளைக்கு காலையில் நான் உயிரோட இல்லை அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மதியும் அழுதுகிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா, 12 மணிக்கு மதிக்கு ஜமுனா கால் பண்ணி ஃபோனை கட் பண்ணுறாங்க. 1 மணிக்கு 1:15க்கு அவங்க டேப்லெட் போடுவாங்களாம். டேப்லெட் போட்டுட்டு படுத்து தூங்க போயிருக்கிறாங்க. அவங்களோட பெட்ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு குயின் சைஸ் பெட் இருக்குமாங்க. இந்த குயின் சைஸ் பெட்டுக்கு பக்கத்துலேயே டீப்பாய் இருக்குமா, அதில் தான் இந்த நைட் லேம்ப் வச்சுருப்பாங்களாம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குமா. இவங்களோட ரூம் ஒரு 10க்கு 10 ரூம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வீட்டோட அமைப்பும் அவ்வளவுதான். ஒரு ஹால், இந்த 10க்கு 10 ரூம், ஒரு கிச்சன், பின்னாடி பேக் சைடில் கொல்லப்புற கதவு இருக்கும், அதுக்கு பின்னாடி போனால் ஒரு கிணறு இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரோட வீடுமே இருக்கும், மொட்டை மாடியும் இருக்கும். இப்போ ஜமுனா அவங்களோட பெட்ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. என்னடா அது? ஏன்னா அவங்க வந்து புக்ஸ்லாம் நிறையா படிப்பாங்களாம். ஜமுனாவுக்கு வந்து புக்ஸ் படிக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குதான். அது ஒரு ஹாபியாகவே இருக்குது. நிறைய புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்களாம். தலைமாட்டிலேயே அந்த டீப்பாய் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு மேலே தான் அந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு படுத்திருப்பாங்களாம். அந்த புக்கை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி இப்படி பண்ணால் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த சத்தம் கேட்டிருக்குதுங்க. இவங்களோட வீட்டில் ஜமுனா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவோ அக்காவோ யாருமே கிடையாது. 2 மெயின் டோரையுமே லாக் பண்ணிட்டாங்க. மெயின் டோரையும் கொல்லப்புற கதவையும் லாக் பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ளே யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க தலைமாட்டில் உட்காந்து யார் புக் படிக்கிறா, இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. கண்ணை முழிச்சு பார்க்கலாமா வேணாமாங்கிற ஒரு மாதிரி பயத்திலே இருந்திருக்கிறாங்க. இப்போது ஜமுனாவோட தலையில் கையை வச்சு யாரோ ஒருத்தவங்க தடவி கொடுத்துருக்குறாங்க. லிட்ரலி ஒரு கை அவங்களோட தலையில தடவி கொடுக்கறது நல்லாவே தெரியுதாங்க அந்த பொண்ணுக்கு. இப்போதான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் வந்திருக்குது. ஒரு மாதிரி பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தா அந்த ரூமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. யாருமே இல்லை. நைட்ல மட்டும்தான் எரியுது. மெயின் சுவிட்சை போடுறாங்க, டியூப் லைட்டை போட்டு பார்க்குறாங்க, ரூமுக்குள்ளே யாருமே கிடையாது. அப்படின்னா இந்த புக்கை திருப்பி படித்தது யாரு? அந்த புக்ஸுமே அங்கேயே தான் இருக்குது, எங்கே வச்சாங்களோ அங்கேயே தான் இருக்குது. இந்த புக்ஸை படித்தது யாரு? இந்த புக்கை திருப்பி பார்த்த அந்த சத்தம் வந்தது எப்படி? இவங்க தலையில் தடவி கொடுத்தது யாரு? இப்போ ஜமுனாவுக்கு பதட்டத்தில் அழுக வர ஆரம்பிச்சிருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாம தான், நல்லாவே தெரியுதான் அவங்க ரூம்குள்ளே வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறத ஜமுனாவாலையும் உணர முடியுது. யாரோ ஒருத்தவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாங்கங்கிறத. ஏன்னா நம்ம படுத்திருக்கிற பெட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஜமுனாவுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க. லைட்லாம் ஆனில் தான் இருக்குது, இருந்தாலும் பயம். அதனால தான் மதிக்கு ஃபோன் போட்டிருக்கிறாங்க. மதிக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க எடுக்கவே இல்லை. 21 தடவை கால் பண்ணிவிட்டு அவங்க அழுதுகிட்டே நைட்டு முழுக்க தூங்காமல் 1 மணி நேரமாக அப்படியே அழுதுகிட்டே உட்காந்து வந்துருக்குறாங்க. லாஸ்ட்டாக ஒரு தடவை கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணப்போ தான் மதி ஃபோனை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மதி என்ன சொல்கிறாங்கன்னா, உன் தலையை தடவி கொடுத்த மாதிரி தானே இருந்துச்சு? ஆமாண்டி. உன் புக்ஸ் எல்லாம் எடுத்து படித்த மாதிரி தானே இருந்துச்சு? ஆமாண்டி. உன்னோட பாட்டிக்கு இன்றைக்கி தானே நினைவு நாள்? ஆமாம். அவங்க தான் உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஒரு குட் சோல் தான் உன் கூட இருக்குது, அதனால் நீ கவலைப்படாத. ஒருவேளை அது பேட் சோலாக இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நீ அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்க மாட்டா, வெளியே ஓடி வந்திருப்ப. உனக்கு அந்த மைண்டு வரல. அப்போ உனக்கு நெருக்கமான ஏதோ ஒரு குட் சோல் தான், அதுவும் உங்கள் பாட்டி தான்
அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசை ஆறுதல் படுத்தி இவங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேறு எதனா எமர்ஜென்சினா கூட எனக்கு கால் பண்ணு, நான் ஃபோனை பக்கத்துலேயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு படுத்து தூங்கிடுறாங்க மதி. மறுபடியும் ஒரு 3:30 மணிக்கு கால் வருது. இப்போது ஜமுனா பேசவே மாட்டாங்க. மதிக்கு ஒரு மாதிரி பயம் இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. ஒருவேளை ஜமுனா இருக்காளா இல்லையா? ஏன்னா ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷமாகவே ஜமுனா ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க மதிக்கு, ஆனால் பேசவே இல்லை. என்ன நடந்திருக்கும்? இன்னும் ஒரு 2 மணி நேரம் போச்சுன்னா மதியால் கிளம்பி வெளியே போக முடியும் ஜமுனாவை பார்க்கறதுக்கு. என்னாச்சுடி, தயவு செஞ்சு பேசுடி, பேசாமல் இருக்காதடி அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு பிடிச்ச ஒரு தலைவரோட படத்தை சினிமா தேட்டரில் போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சும்மா இருக்க மாட்டோம். கத்தி கத்தி ஒரு மாதிரி அலப்பறை பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போது நம்மளோட த்ரோட்டு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும். இப்போ கத்தி கத்தி நான் பேசி இல்லை கத்தி கத்தி ஒரு மாதிரி அலப்பறையை கொடுத்துட்டு இருந்தேன்னா என்னோட த்ரோட்டு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு டோனில் ஜமுனா பேசுகிறாங்க மதிக்கிட்ட. ஏய், நீ சொன்னது உண்மைதாண்டி, ஒரு ஆத்மா இந்த வீட்டில் இருக்குது, ஆனால் அது எங்கள் பாட்டியோட ஆத்மா கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சுடி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப பயந்து ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் கட்டி போய் தான் பேசுகிறாங்க ஜமுனா. அவங்க படுத்து தூங்கி இருக்கிறாங்க. இவங்க ஆறுதல் சொன்னதுக்கப்புறமா நைட் லேம்பை கூட போடலங்க, மெயின் லைட்டை டியூப் லைட்டை போட்டே தான் படுத்துருக்குறாங்க ஜமுனா. ஆனால் இப்போவும் அவங்க லைட்டாக தூங்க போகும்போது இந்த சத்தம் கேட்குது. அதாவது இந்த புக்கை மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க அவங்க தலைமாட்டில் உட்காந்து இப்படியே தூக்கி போட்டு, அதாவது ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது போக இந்த புக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்களாம். இங்கே இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருக்கிற இவங்களோட அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மேலே எறிகிறாங்களாம். எரிஞ்சா அதெல்லாம் கீழே விழுகும் இல்லையா, இந்த சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருக்கிறாங்க. இந்த தடவை அந்த புக்ஸ் எல்லாம் அப்படியே நிற்கிதாங்க. இவங்க விஷுவலாக பார்க்குறாங்களாம். இவங்க கண்ணு முன்னாடி அந்த புக்ஸை யாரோ ஒருத்தவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சிருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. இவங்க கேட்டிருக்கிறாங்க, பாட்டி நீங்களா, நீங்கள் தான் இங்கே வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டால் அந்த புக்கை கொண்டியே இவங்க தலையில் எரிஞ்சிருக்குதுங்க. அந்த புக்கை கொண்டியே இவங்க தலையில் எரிஞ்சு இவங்க கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இவங்கள அடி அடின்னு அடிச்சிருக்குதுங்க. இழுத்துட்டு வந்து கட்டிலில் போட்டு இவங்கள அடி அடின்னு அடிச்சிருக்குது. கத்தி அழுதுருக்குறாங்க, செம்ம கத்துருக்குறாங்க. இவங்க கத்துன கத்துக்கு இந்நேரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்திருக்கணுமா இவங்க வீட்டுக்குள்ள. ஆனால் இவங்க வீட்டை தாண்டி, அவ்வளவு ஏன் இந்த ரூமை தாண்டி ஒரு சொட்டு சத்தம் வெளியே போலையாங்க. யாருமே வரலையா. ஃபோனை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஃபோனையும் தட்டி தட்டி விடுதாங்க. இவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாங்க, யாரு மதிக்கு ஃபோன் போட்டிருக்கிறாங்க. ஆனால் டவர் இல்லை, ரிங்கு போல. டவரே இல்லாம அவங்க அக்காவுக்கு ஃபோன் போடுறாங்க ரெண்டாவது. ஏன்னா அவங்க 2 பேரும் தள்ளி தான் இருக்கிறாங்க. அவங்க அக்காவுக்கு ரிங்கு போகுது. அவங்க அக்காவுக்கு கிட்டத்தட்ட 10 மிஸ்டு கால் கொடுத்துருக்குறாங்க. யாரு? ஜமுனா. அவங்க அக்கா எடுக்கலை. நான் தான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலேயே, ஒரு எமர்ஜென்சினா கூட அவங்க அக்காக்கள்லாம் ஃபோனை எடுக்க மாட்டாங்களாம். அப்புறம் என்ன ஹேருக்கு இந்த அக்காக்கள்லாம் இருக்கிறாளுக்குன்னு தெரில. சீரியஸா. அப்போது இந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாகவே நரக வேதனையை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஜமுனாவை பிடிச்சி கட்டிலில் முட்டை வைக்கிறது, கதவுல முட்டை வைக்கிறது, அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து எரியிறது. இவங்க ரூமையே ஒரு மாதிரி கந்தலும் கொதக்கலும் ஆக்கியிருக்குதுங்க, ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்குது. இவங்க கண்ணு முன்னாடி லைட் எல்லாம் ஃப்ளிக்கர் ஆகுதான், அந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணு லைவாக பார்த்தாங்கன்னா, தனியாக இருக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? அந்த பொண்ணு சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அந்த ரூமில். இருந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்டு மதி தான் அவங்களோட ஞாபகத்துக்கு வராங்க. இவங்க எப்பவுமே ஜமுனா கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்களாம், உனக்கு எவ்வளவு தான் எக்ஸ்ட்ரீம் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இந்த சூசைட்டுங்கிற விஷயத்துக்கு மட்டும் நீ போயிடாத, நீ அதை எதிர்த்து நின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது உனக்கு கடுகு மாதிரி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த அமானுஷங்களில், ஏன்னா நிறையா மதிக்கு நடந்திருக்குங்கிறது ஜமுனாவுக்கும் தெரியும். அவங்கள ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டு இப்பேற்பட்ட சூழ்நிலையும் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்காமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆத்மாவும் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குதுங்க ஜமுனாவை. இவங்க எதுக்குமே மசியலை, பயப்படவும் இல்லை. பயப்படாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுகாமல் கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கிறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன முடிஞ்சா என்ன பண்ணுவ, கொல்ல போறியா கொன்று, அவ்வளோதானே, நான் ஏன் உனக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே ஜமுனா வந்துட்டாங்க. அதனாலேயோ என்னவோ தெரியல, மதி சொன்ன மாதிரியே தைரியம் வந்ததுக்கப்புறமா அந்த ஆத்மா ஜமுனாவை விட்டு போயிடுச்சாங்க.
போகலை, அதே இடத்துல தான் இருக்குது. இருந்தாலும் இவங்க கண்ணுக்கோ இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான விஷயத்தையோ எதுவும் பண்ணலை. இவங்க அமைதியாக உட்காந்துருக்குறாங்க, ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மதி ஃபோன் எடுக்கிற வரைக்கும் மதிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்துருக்குறாங்க. இப்போ மதி ஃபோனை எடுத்துட்டாங்க, அவங்கக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக மதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜமுனாங்கிறவங்க வீடை க்ளீனாகவே வச்சுருக்க மாட்டாங்களாம். அவங்களோட ரூம்குள்ளே போனாலே பேட் ஸ்மெல் வருமாங்க. ரொம்ப ஒரு மாதிரி சுத்தம் இல்லாமல் தான் வச்சுருப்பாங்களாம். அது போக ஜமுனா சரியாகவே குளிக்க மாட்டாங்களாம், அவங்களே சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரியான ஒரு வீட்டில் இந்த மாதிரியான ஒரு பொண்ணுக்கிட்ட ஈஸியாக இந்த மாதிரி கெட்ட சக்திகள்லாம் அட்ராக்ட் ஆயிரும். அதனால இவ வெளியே எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறா. லைக் ஜமுனா வந்து மதி வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் அவங்க வீட்டுக்கு போகும்போது, அந்த ஹாஸ்டலுக்கு போகும்போது வேற எங்கேயோ சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். நான்வெஜ் ஆல்ரெடி இவங்க வீட்டில் சாப்பிட்டு போயிருக்கிறாங்க, வெளியவே எங்கேயாச்சும் சாப்பிட்டு போயிருக்கலாம். அதனால தான் அவளுக்கு அங்கேருந்து ஏதோ ஒரு அமானுஷம் பின்தொடர்ந்துருக்குது. இந்த மாதிரி தானே அவங்களுக்கும் ஒரு அமானுஷம் பின்தொடர்ந்து வந்துச்சு பார்ட் 1ல் ஒரு பையன். இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க யார் மதி. அதுதான் கிடையாதுங்க. என்ன நடந்துச்சுங்கிறத கடைசியாக பார்க்கலாம். இப்போ ஜமுனா மதி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா இன்னொரு ஒரு மணி நேரம் மட்டும் பொறுத்துக்கோ, நான் கிளம்பி வரேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே மதியும் கிளம்பி ஜமுனா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா இவங்க சொல்கிறது எதுவுமே பொய் கிடையாதாங்க. வீடே ஒரு மாதிரி அலங்கோலமாக இருந்திருக்குதுங்க. ஹால்லாம் நல்லா தான் இருக்குதான். ஜமுனாவோட ரூம் மட்டும் இந்த பெட்டெல்லாம் கிழிச்சு அந்த பஞ்செல்லாம் எடுத்து வெளியே போட்டு ஒரு மாதிரி இருக்குதாங்க, பயங்கரமாக இருக்குதான். இவங்களுக்கே பார்த்துட்டு பயம், இந்த அளவுக்கு நமக்கு கூட ஆகலை, இவளுக்கு என்ன இப்படி இந்த அளவுக்கு செய்யுதுங்கிற ஒரு பயம். ஜமுனாவை கூப்பிட்டு மதியம் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க கையிலையும் ஒரு கயிறு வாங்கி கட்டி விட்டுட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. மதி ஜமுனாவை கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டில், அதாவது மதியோட வீட்டில் மதியும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. மதியம் ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. அவங்க அம்மா காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிச்சனில் நின்று, ஏன்னா சமைக்க போகிறாங்க. மதி ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்குறாங்களாம். எங்கே? அவங்க வீட்டில் ஹாலில். அவங்க கையில் அந்த மஞ்சக்கயிறும் இருக்குது. அந்த பூசாரி கட்டி விட்டார் இல்லையா பத்ரகாளியம்மன் கோயிலில், கௌரி காப்பு கட்டினவர், அந்த கயிறு இருக்கிற வரைக்கும் இவங்கள எந்த ஒரு அமானுஷமும் கிட்டக்க நெருங்காது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கரெக்டாக கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கதை உங்களுக்கு புரியும். இப்போது என்னதான் மதியோட கையில் அந்த கயிறு இருந்தாலும் அவங்க ஒரு மாதிரி அமானுஷமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை மதியோட அம்மா கவனிக்கிறாங்க. மதி சுயநினைவில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அவங்க அங்கே உட்காந்துருக்குறாங்க. அவங்க அம்மா அவங்கள 2-3 தடவை கிராஸ் பண்ணி கிச்சனுக்கும் ஹாலுக்கும் போயிட்டு வராங்கங்கிறது மட்டும் தெரியுது. இவங்கள தான் கவனிக்கிறாங்கங்கிறது மதிக்கு தெரியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே மதியோட அம்மா, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அரட்டுறாங்க. அப்போ தான் இவங்க டக்குன்னு தெளிஞ்சு, என்னாச்சுமா, ஏன் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு மாதிரியா நீ பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கையே, உனக்கு ஏதோ ஆச்சா, எதனா ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லையம்மாங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போது மதியோட அம்மா சமைச்சு அதை மதியானம் சாப்பிட்றதுக்கு கொண்டு வராங்க. டைனிங் டேபிளில் உட்காந்து அம்மாவும் பொண்ணும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சமைச்சாங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அது மாதிரி பக்கத்து வீட்டிலலாம் எதனா ஃபங்க்ஷன்னா கூட மதியோட அம்மாவை தான் கூப்பிட்டு போவாங்க, சமைக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு மதியோட அம்மா சமைச்சது வாயிலேயே வைக்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்குதுங்க, கேவலமாக இருந்திருக்குது. மதி துப்பி இருக்கிறாங்க தட்டிலே. அவங்க அம்மாவும் துப்பிட்டு, என்னடி இது, இவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியுமா எப்படி புது வீட்டுக்கு நம்ம போகும்போது வாடகை வீடோ சொந்த வீடோ பால் காய்ச்சும் போது அது தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஒரு சாங்கியம் வச்சுருக்கோம் இல்லையா, இது இப்படித்தான், இது வந்து அபசகுணம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட வீட்டில் நல்லா, அதை இவங்களோட வீட்டில் இல்லை பொதுவாகவே எல்லாரோட வீட்லேயுமே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில, உண்மையாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம கோஸ்டிஸும் தெரிஞ்சுப்பாங்க. என்னென்னா, நம்ம வீட்டில் வழக்கமாக வைக்கக்கூடிய ஒரு குழம்பு கெட்டுப்போகுது அப்படின்னா வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குதுன்னு அர்த்தமாங்க. அப்படி தான் அன்றைக்கி அவங்க அம்மா வழக்கமாக வைக்கக்கூடிய சாம்பார் கெட்டு போச்சு. சாம்பார் கெட்டு போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள்ள பள்ளி கிள்ளி எதனா விழுந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க, எதுவுமே கிடையாது. அப்போது இங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது, நீ ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கிற, கையில் அந்த கயிறு கட்டியிருக்கிற, இருந்தாலும் இந்த வீட்டில் ஒரு அமானுஷம் வந்திருக்குதுன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க, என்னன்னு சொல்லுன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மதி ஆர்கியூ பண்ணுறாங்க அவங்க அம்மா கிட்ட. ஏன்னா மதியோட அம்மா எதை கொண்டு வராங்கன்னா, ஜமுனா இவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க வீடு கொஞ்சம் தலைகீழ மாற ஆரம்பிக்குது. இதை அவங்க அம்மா கவனிச்சிருக்கிறாங்க. ஜமுனாவை தான் கார்னர் பண்ணுறாங்கங்கிறது மதிக்கும் புரிஞ்சிருது. எப்படி அவங்க ஃப்ரெண்டை விட்டு கொடுத்து பேசுவாங்க?
இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது, ஜமுனாவோட வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை. இப்போ ஜமுனாவோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு அமானுஷம் நடந்திருக்கு, அவங்கள கோயிலில் கூட்டு போயிட்டு நான் தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே மதி அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணலை. இருந்தாலும் மதியோட அம்மாவுக்கு ஆழமாக ஒரு டவுட் இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மதிக்கே தோணுதுங்க, எந்த தப்பும் பண்ணலை, எந்த அமானுஷமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்மளை பிடிச்ச அமானுஷமும் போயிடுச்சு, இவங்களோட பாட்டியோட ஆத்மா தான் ஜமுனாவை வந்து பிடிச்சிருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஜமுனா முதல்ல இவங்க வீட்டுக்கு வந்தப்ப அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் அவங்க மதி கூட இருந்திருக்கிறாங்க. இந்த கயிறை கட்டும் போது அந்த பூசாரி என்ன சொன்னார், ஒரு வேளை நீ இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம் ஆனாலோ இல்லை சுத்தபத்தமாக இல்லாத நேரத்தில் வேற யாராச்சும் உன் கூட இருக்கிறவங்க, உன் அம்மாவாகவே இருக்கட்டும், அவங்களும் சுத்தபத்தமாக இல்லாத நேரத்தில் இந்த கயிறு உன்னோட கையில் இருக்கக்கூடாது, அதை கலட்டி வச்சிரு பூஜை ரூம்லன்னு தானே சொன்னார். ஒரு சில மந்திரங்களும் சொல்லி விட்டுருக்கிறார் இல்லையா. இப்போதான் மதிக்கு ஒரு விஷயம் புரியுது, அவங்களோட ஃப்ரெண்டு ஜமுனா அன்னைக்கு பீரியட்ஸ் டைமில் வந்தனால தான் இந்த வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது, ஏதோ ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்குது. இப்போது ஜமுனாவோட பாட்டியோட ஆத்மா கிடையாது, வந்திருக்க ஆத்மா யாரு கேள்விக்குறியாகுது. இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட இதை ஷேர் பண்ணலை, ஃப்ரெண்டுங்கிறனால விட்டு கொடுக்கல. அடுத்த ஒரு 2 நாளில் ஜமுனாக்கு ஏகப்பட்ட அமானுஷங்கள் வீட்டில் நடந்திருக்குதுங்க. லைக் ஜமுனா வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஹாலில் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குமா, எந்திரிச்சு போகிறதுக்கு பயமாக இருக்குமா, மொட்டை மாடியில் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குமா, பின்னாடி இருக்கிற அந்த கிணத்துல யாரோ ஒருத்தவங்க தண்ணி இறைக்கிற மாதிரிலாம் சத்தம் கேட்குமா. இவங்க எந்திரிச்சு போகவே மாட்டாங்களாங்க, கண்ணு இருக்கலாம் மூடிட்டு படுத்து தூங்கிடுவாங்களாம். இப்போ ஜமுனா அவங்களுக்கு நடந்த அந்த அமானுஷங்கள் எல்லாத்தையுமே மதி கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மதி கரெக்டான நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நேரமும் வருதுங்க, இவங்க 2 பேரோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்களுக்கு கல்யாணமா. அதுவும் அந்த பத்ரகாளி அம்மன் கோவில் சொன்னாங்க இல்லையா, ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான ஒரு கோயில், அங்கே இருக்கிற ஒரு மண்டபத்தில் தான், இந்த கோவிலுக்கு வெளியவே இருக்கிற ஒரு, அதாவது கோவிலும் மண்டபம் ஒன்றா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளுக்குள்ளேயே, அந்த மண்டபத்தில் தான் கல்யாணமா. இவங்க எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சு. இந்த நேரம் ஜமுனா கிட்ட சொன்னோம் அப்படின்னா, ஜமுனா காதுக்கு போச்சுன்னா அது அந்த அமானுஷத்துக்கும் தெரிஞ்சிருங்கிற பட்சத்தில் எதுவுமே சொல்லாமல் கல்யாண வீட்டுக்கு போகிறோம் கிளம்பி வாடிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. யாரு, மதி ஜமுனா கிட்ட. 2 பேரும் கிளம்பி அந்த கோவிலுக்கு உள்ள இருக்கிற அந்த மண்டபத்துக்கு போயிடுறாங்க. கல்யாணத்துக்கு போனாங்களோ இல்லையோ, உள்ள போன உடனேயுமே நேரா அந்த கோயில் சன்னதிக்குள்ள போன உடனேயுமே அந்த ஆத்மா எப்படினாலும் உள்ள வர முடியாது. இப்போ ஜமுனா கிட்ட ஓப்பனா சொல்றாங்க மதி, உன்னையும் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே கூட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அந்த அம்மனோட சன்னதிக்கு கூட்டு போறாங்க. அங்க ஒரு பூசாரி இருப்பாராங்க, பெரிய வட்டை புட்டு வச்சிருப்பாராம், இந்த பெண்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பெரிய ஒரு குங்கும புட்டு வச்சிருப்பாராம். பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருப்பாராங்க. அவரை பார்த்தாலே பயமா இருக்குமா. ஆனால் அவர் வந்து ஒரு சாமி, அங்கே பூசாரியா இருக்கிறார் அம்மன் கோயிலில். அவர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் இந்த மதி சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, பட்டு துணி, இந்த பட்டு துணியில கையில் இருக்கிற சில்லற காசுங்களை அதுக்குள்ளே வச்சு முடிச்சு போட்டு அம்மனோட திரிசூலம் இருக்குமா அந்த சன்னதிக்கு நேராகவே, அதில் கெட்டிட்டு என்னை பிடிச்ச அந்த பீடை அந்த பிணியெல்லாம் நீங்கணும், என்னை பிடிச்ச அமானுஷம்லாம் நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டா நல்லதே நடக்கும், அதை பண்ண சொல்லுவோம், ஃப்ரெண்டையும் நீயும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போது இவங்க கிட்ட பட்டு துணி கிடையாது, அவர்கிட்ட கேட்டால் அவர்கிட்டையும் கிடையாது, வெளியே எங்கேயாச்சும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கான விஷயத்த நீங்கள் தான் தேடி எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு அம்மன் சன்னதிக்குள்ளே போயிட்டாராம். எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க, இவங்களுக்கு அந்த பட்டு துணி கிடைக்கவே இல்லையாங்க. சாட்சாத் அந்த அம்மனே, இந்த பத்திரகாளி அம்மனே இவங்களுக்காக பட்டு துணியை கொடுத்த மாதிரி ஒரு பாட்டி ஒருத்தவங்க யாருன்னே தெரியல, ஏம்மா நான் 2 துணி வாங்கினேன், ஒரு துணி வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, உங்களுக்கு எதுனா தேவைப்படுமா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா தேவைப்பட்டா சொல்லுங்கம்மான்னு சொல்ல, அதை வாங்கி கிழிச்சு அதில் இவங்க யாரு மதியோட பர்ஸ்லேருந்து காயின் எடுத்து வச்சு 2 பேரும் காமனாக அந்த முடிச்சு போட்டு அந்த திரிசூலத்துலையும் கெட்டி விட்டாங்களாங்க. மதி ஜமுனா இவங்க 2 பேருமே சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது ஜமுனாவுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் திங்க் வருதுங்க. அதாவது அந்த அம்மன் கோயிலேருந்து குங்குமம்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அது போக இவங்களோட மனசுக்குள்ளே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் கிடையவே கிடையாது. இவங்க வீட்டுக்குள்ளே அவங்க ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறமா மதிக்கு ஃபோன் போட்டே சொல்கிறாங்க, எனக்கு நல்லா இருக்கு மச்சான், ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, தேங்க்ஸ்டின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு 2:30 மணிக்கு மதிக்கு ஜமுனா கால் பண்ணுறாங்க. மதி கால் அட்டன் பண்ணி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஜமுனா. இந்த மாதிரி அவங்க கொல்லப்புற கதவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கிணறு, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிணத்துல யாரோ தண்ணி இறைக்கிற சத்தம் கேட்குது. டைம் பார்த்துருக்குறாங்க 11:30 12 மணிக்குள்ள. இந்நேரத்தில் யாரு கிணத்துல தண்ணி இறைப்பா, அதுவும் இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல யாரு எடுப்பா? எல்லாரோட வீட்லையுமே கிணறு இருக்குது அக்கம் பக்கத்தில். இவங்க அம்மனோட கயிறு கையில் இருக்கு,
அது போக அம்மனோட குங்குமமும் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்து ஜமுனா எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. கொல்லைப்புற கதவை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்த்தா, இவங்க கொல்லைப்புற கதவை ஓப்பன் பண்ணி வெளியே போகிற வரைக்குமே தண்ணி இறைக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. தண்ணியை இறைச்சி பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் ஊற்றுனா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்குது. ஆனால் வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. யாருமே அந்த தண்ணியை இறைச்சதுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸே கிடையாது. அந்த தண்ணி இறைச்சிருந்தாங்கன்னா, அப்போ தான் இறைச்சிட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த வாளி முழுக்க தண்ணி இருக்கும் இல்லையா, வெளியெல்லாம் தண்ணி படர்ந்துருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. கீழே இருக்கிற அந்த டப்புமே எம்டியாக தான் இருக்குது, கவுத்தி போட்டிருக்குது. ஒரு வேளை பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த முஸ்லீம் ஃபேமிலி, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு இந்த பேய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி, அமானுஷம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குது. அதை ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணு டெய்லியுமே நைட்டு 12லேருந்து 12:30 மணிக்குள்ளே வந்து தண்ணி இறைச்சி ஊற்றிட்டு இருக்குமா. பேய் பிடிச்ச பொண்ணு தண்ணி இறைச்சி கீழே ஊற்றுமா. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே உள்ளே குதிக்கிற மாதிரிலாம் போகுமா. இது அந்த ஏரியாலே ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயந்தான். அந்த பொண்ணு மறுபடியும், அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சி அதெல்லாம் போயிடுச்சு, நார்மலாகவே ஆயிடுச்சு. ஒருவேளை மறுபடியும் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சி அதுதான் இந்த மாதிரி பண்ணியிருக்குமாங்கிற ஒரு டவுட்டு இருக்குது. சரி, எதுக்கு குழம்பிக்கிட்டு பேசாமல் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நேராக இவங்களோட வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. கொல்லைப்புற கதவுல கால் எடுத்து வைக்கும்போது மறுபடியும் இவங்களுக்கு பின்னாடி லிட்ரலி நல்லாவே கேட்குதாங்க. பக்கத்து வீட்டில் தண்ணி இறைக்கிறதுக்கும் நம்ம முதுகுக்கு பின்னாடி தண்ணி இறைக்கிறதுக்கும் அந்த சத்தம் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இவங்க முதுகுக்கு பின்னாடி தான் யாரோ ஒருத்தவங்க தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பயந்துக்கிட்டே மெதுவாக திரும்பி பார்த்தா அந்த கிணத்துக்கு பின்னாடி இருந்து, கிணறு இருக்குன்னா அந்த கிணத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு கருப்பு உருவம் ஒரு மாதிரி செதஞ்சு போன முகத்தோட எட்டி பார்த்துருக்குதுங்க. எட்டி பார்க்குதான், பயந்துக்கிட்டே எட்டி பார்க்குதான். இவங்க கிட்ட இந்த குங்குமம் இந்த விஷயங்கள்லாம் கையில கயிறு கட்டியிருக்கனாலயா என்னங்கிறது ஜமுனாக்கு தெரியல. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா அவங்கள தொடர்ந்து வந்து அந்த அமானுஷத்தை நேரில் பார்த்துருக்குறாங்க. ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. பயப்படாம, பயம் இருக்கு, அளவுக்கு அதிகமா இருக்கு, இருந்தாலும் வெளியே காட்டிக்காம கொல்லைப்புற கதவை மூடிட்டு வெம்மா வந்து படுத்துட்டாங்க. படுத்துட்டு தான் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு மதிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த கயிறும் அந்த குங்குமமும் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த அம்மனோட அருளால நீ தப்பிச்சுக்கிட்டே தான் இருப்ப, அதால உன்னை எதுவும் பண்ண முடியாது. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அது மாதிரி நீயும் கொஞ்சம் சுத்தபத்தமா இரு. அம்மனோட குங்குமமும் கயிறும் உன் கையில இருக்குதுன்னா நீ எந்த அளவுக்கு சுத்தபத்தமா வீட்டை வச்சுக்கிறியோ, நீயும் சுத்தமா இருக்கிறியோ, அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு அதோட பயன் இருக்கும், அதாவது அதோட பலன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நாள், இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் ஜமுனாவோட அப்பா எதிர்பாராத விதமா ஜமுனாவோட வீட்டுக்கு வராரு. நான் சொன்னேன் இல்லையா மந்த்லி ஒன்ஸ் வருவார்னு. அந்த மாதிரி அவர் வந்தப்ப ஜமுனாவால இந்த வீட்டுக்கு ஏன்பா வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்க முடியல. இருந்தாலும் அவர் வந்துட்டார், சரி இருங்கப்பான்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு 2 பேருமே படுத்து தூங்கிடுறாங்க. ஜமுனாவோட பெட்ரூம்ல தான் அவங்க அப்பாவும் படுத்து தூங்குறாரு, கீழே படுத்து தூங்குறாரு. ஏன்னா ஏசி வந்து அவங்க ரூம்குள்ள மட்டும்தான் இருக்குது. அதனாலயே ஜமுனாவோட பெட்ரூம்ல படுத்து தூங்குறாருங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த மனுஷன் ஒரு 2-2:30க்கு எந்திரிச்சு கத்தி இருக்கிறாரு. கத்துனது மட்டும் இல்லாம ஜமுனாவை எழுப்பி ஹாலுக்கு கூட்டு வந்து, ஏமா நீ இங்க நிம்மதியா தான் இருக்கியா, இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதுமா, ஏதோ ஒரு தப்பா இருக்குதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்பா அப்படி கேட்குறீங்க, பயந்துக்கிட்டே ஜமுனா எங்க அவங்க அப்பா பயந்துட போறான்னு சொல்லிட்டு, அப்படிலாம் எதுவும் இல்லையப்பா, நான் நிம்மதியா தான் இருக்கிறேன், நல்லா தான் படுத்து தூங்குறேன்னு சொல்ல, ஏமா பொய் சொல்லாத, நான் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு இப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இந்த டீபாய் இருக்கு இல்லையா, அவங்க படுத்து தூங்குற அந்த பெட்டுக்கு பக்கத்தில், அது பக்கத்தில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு சேர் போட்டு வச்சுருப்பாங்களாம். இந்த சேரில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு அதை இப்படியே ஆட்டிக்கிட்டு அந்த சேரோட அந்த விளிம்பு இருக்கு இல்லையா, அந்த மொனை போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க அந்த உடன் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இடிச்சா இந்த ஒரு சவுண்டு வந்துச்சான். இந்த சவுண்டில் டிஸ்டர்ப் ஆகி அவங்க அப்பா எந்திரிச்சிருக்கிறாரு, ஜமுனாவோட அப்பா. எந்திரிச்சு பார்த்தா அந்த சேர்ல ஒரு பையனோட ஆத்மா, எரிஞ்சு போன ஒரு உருவம், ஆளே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி செதஞ்சு போயிருக்கிறானா, கோபமா முறைச்சிக்கிட்டே அந்த சேர்ல ஆடிக்கிட்டே ஜமுனாவை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான். இவங்க அப்பா அதை பார்த்துட்டு தான் கத்தி இருக்கிறாரு. இப்போ ஜமுனாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. இப்பதான் அவங்க இந்த கிணத்துக்கிட்ட அந்த பையனோட உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இப்போ அவங்க அப்பாவோட கண்ணுக்கு அந்த பையன் தெரிஞ்சிருக்கிறானா. இப்போ அவங்க அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்பா இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து இதெல்லாம் நடந்துச்சுப்பான்னு சொல்லி சொன்னதும் இப்போ ஜமுனாவோட அப்பா பயந்துட்டு, மா தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்காதம்மா, உடனே வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு மிட் நைட்டு ஒரு 3-3:30 மணிக்கெல்லாம் அந்த வீட்டிலேருந்து 2 பேர் வெளியே வந்திருக்கிறாங்க.
பக்கத்தில் இருக்கிற அவங்க அக்காவோட வீட்டுக்கு கூட்டு போயிருக்கிறாரு அவங்க அப்பா. கூட்டு போய் ஜமுனாவோட அக்கா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஏண்டி இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் போய் தான் இருந்திருக்காங்க இன்னைக்கு நைட்டு முழுக்க. அடுத்து ஒரு வாரத்துக்கு ஜமுனா அவங்க அக்கா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் மதி வீட்டுக்கு போயிருக்காங்க, மதி அவங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்படி மாறி மாறி போயிருக்குதுங்க. அப்புறமா அவங்க வேற ஒரு வீடு பார்த்து வேற ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. யாரு? ஜமுனா. இதோட இவங்களோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு இடைப்பட்ட நாள்ல தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அந்த ஆத்மா இன்னும் ஜமுனாவை மட்டும் தொடர்ந்து வருது, ஏன் மதியை விட்டுருச்சு, ஏன் ஜமுனாவை தொடர்ந்து வருதுங்கிறதுக்கு காரணம், அதாவது அவங்க சுத்தம் இல்லாமல் ஒரு மாதிரி மென்சஸ் டைமில் வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி மதியோட வீட்டுக்கு வெளியே தான் அந்த ஆத்மா இருந்திருக்கு, அந்த பையனோட ஆத்மா. அவன் நிறைவேறாத ஆசையோட செத்து போன ஒரு பையன், அவன் எவ்வளோ கொடூரமானவங்கிறத பார்ட் 1ல பார்த்துருப்போம். அந்த ஆத்மா இவங்க மென்சஸ் டைமில் உள்ளே வந்ததும் இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஏன்னா ஆரம்பத்திலேயே அந்த கிரேவ்யார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருமே தான் அந்த ஆத்மாவை கிராஸ் பண்ணி போனாங்க. அதனால தான் இவங்களை பார்த்ததுமே இவங்க மேலே ஏறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி மதி சொல்கிறாங்க. அது போக இவங்க அந்த பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு காயினை வச்சு இந்த பட்டு துணியில் ஒரு ரிச்சுவல் பண்ணாங்க இல்லையா, ஒரு சாங்கியம் பண்ணாங்க இல்லையா, அப்படி பண்ண அந்த ஒரு வழிபாடில் இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க. யாரோட காயினை அதில் வைக்கிறாங்கங்கிறது தான் விஷயம். இவங்களோட காயினை அவங்க வைக்கலை. ஸோ இப்போ தனியாக இவங்க ஒரு தடவை போயிட்டு, யார்? ஜமுனா ஒரு தடவை அந்த கோவிலுக்கு போயிட்டு இவங்க கையிலேருந்து கொண்டு வந்த அந்த காயினை எடுத்து இவங்களே பட்டு துணி வாங்கி அதில் வச்சு கட்டி அம்மனை வேண்டிக்கிட்டு கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமோ கனவோ இல்லை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வரலையாங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. என்கிட்ட மதி அண்ட் ஜமுனா, அதாவது மதி தான் என்கிட்ட இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் மதிக்கு இப்போ வரைக்குமே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ண முடியுமாங்க. இந்த கோஸ்ட்டை பார்க்க முடியும், கோஸ்ட்டை உணர முடியுங்கிறது சக்தி கிடையாதுன்னு, வரம் கிடையாதுன்னு, அது ஒரு சாபம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பேயை பார்க்குறதோ சரி, அதை சென்ஸ் பண்ணுறதோ சரி ஒரு வரம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய சாபம்னு என்னோடய ஸ்டோரியிலேருந்தே உங்களோட கோஸ்ட்லீஸ் தெரிஞ்சுக்கொள்வாங்கண்ணா. லிட்டரலி என்னால் முடியலண்ணா, சீரியஸாகவே. இன்னொரு விஷயம்னா அவங்களோட லாஸ்ட், அதாவது இந்த ஸ்டோரி சொன்னீங்க தான், நீ அதில் கேட்டிருந்தாங்கல்ல எந்தெந்த ராசிக்கு பேய் தெரியும் அப்படின்னு சொல்லி. சிம்மத்துக்கு தெரியும், அப்புறம் மிருகசீஷத்துக்கு தெரியும், சிம்ம லக்கணத்துக்கும் தெரியும். அண்ணா ஒரு இடத்துல கூட நிம்மதியாகவே இருக்க முடியாதாங்க. எரிச்சலாக வருமா, கடுப்பாக வருமா, அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். இவங்க 2 பேரோட பேருமே ஒரிஜினல் பேர் கிடையாது, புனை பெயர்கள் தான். ஆனால் இந்த சம்பவம் நடந்தது ஸ்ரீலங்காவில் தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி 2ம் ஃபேஸ்புக் ஐடி 2ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அங்கே இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸ்பாட்டிஃபைல மிஸ்டர் பிரபாகரன், அதாவது டெவில்ஸ் கிச்சன் ஷோ போயிட்டுருக்கு. அதில் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய கண்டென்ட்டும் வரும் ஃப்யூச்சரில். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும், இந்த ஸ்பாட்டிஃபையோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் தொடர்ந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நம்ம கிறிஸ்மஸுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறோம். ஸ்டே டியூன்டு மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ். அதில் ஃபன்னி எலமெண்ட்ஸ், பாய்ஸோட லைஃப் ஸ்டைல் அண்டு ட்ராவல், அது போக ஹாண்டடான பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸில். நாங்கள் ஆக்சுவலாக கோவாலேயே அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. ஸோ ஒரு தரமான சம்பவத்தை இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நாள் வரைக்கும் ஸ்டோரியாக கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு விஷுவலாக அந்த ஹாண்டட் பிளேஸுக்கு போய் அங்கே என்ன நடந்துச்சு, எதனால் அதை ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்படியே இங்கே உண்மையாகவே அந்த ஆத்மா இருக்காங்கிற சில விஷயங்கள்லாம் நானும் என்னோடய பாய்ஸ் டீமும் பண்ண போகிறோம். ஸோ மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம். டாட்டா, பாய் பாய்.